ஜெனரல் ஸ்டாஃப் ஆஃப் குவைத் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஹோஸ்டைல் மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நாங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மிசைல் அட்டாக் அப்புறம் ட்ரோன் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா குவைத் மேலே நடந்திருக்கு. ஸோ குவைத் போருக்கு தயாராகுதா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அல்சலம் ஏர்பேஸ் குவைத் மேல டார்கெட் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள். இந்த செய்திகள் வரும்போது ஈரானோட மிசைல் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஈரான் தான் அந்த மிசைல் போயிருக்கு, குவைத்தை நோக்கி போயிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரு அக்ரஷன் நடந்துச்சு. இன்வேடு பண்ணக்கூடிய அமெரிக்க ராணுவம் எங்களோட பந்தாராபாஸ் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரியல் ப்ரொஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் ஏர்பேஸ்ல இருந்து தான் வந்து பண்ண இது போல நடந்திருக்கு. ஸோ ஆரிஜின் ஆஃப் த அக்ரஷனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறது போல, அக்ரஷனோட ஆரிஜினை டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சீரியஸான வார்னிங்கே. அதாவது நீங்க செய்யறதுக்கு நாங்க ஒரு வார்னிங் ஷாட்டா இதை தரோம். இதுக்கப்புறம் அக்ரஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க கூடாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கான பதிலடிகள் கொடுக்கப்படும். அப்படிங்களா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தையா இல்லாம மிசைல்கள் ட்ரோன்கள் மூலயமா செஞ்சிருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் பிரேக் ஆயிருமா அப்படின்ற கேள்விகள். அட் த சேம் டைம் எந்த ஒரு வார்னிங்கே இல்லாம இஸ்ரேல் தைரிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெபனான்லயும் சீஸ்ஃபயர் ஃபுல்லா பிரேக் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா லாசஸ் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் அமெரிக்கா அப்புறம் ஈரானுக்கு நடுவில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க. ஸோ அழுத்தங்கள் போடுறாங்க. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எஸ்கலேஷன் டாமினன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். ஏன்னா ஒரு டீல் அப்படிங்கிறது போடப்பட்டது அப்படின்னா இஸ்ரேல் தோத்ததா கருதப்படும். ஸோ இஸ்ரேலுக்கு ஃபேவரா எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படிங்கும்போது அது பெரும் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால இப்ப ட்ரம்ப் அவர்களும் வேற வழி இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல குதிப்பாரா, அமெரிக்கா உள்ள வருமா அப்படின்ற கேள்விகள். இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இஸ்ரேல் நீயே பாத்துக்கப்பா நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற விட்டுட்டு போன மாதிரி போயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் இன்னும் ஈரான் எஸ்கலேஷனுக்கு வந்து படம் இது போல எஸ்கலேஷனுக்கு இன்னும் ரிட்டாலியேட் பண்ணலன்னா அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் குறிப்பா சவுதி அரேபியா ஜிசிசி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துருக்கலாம் ஈரானுக்கு. வெயிட் பண்ணுங்க, பெட்ரோல் அமெரிக்காவோட ஆயில் இந்த ஈராக்ல இருந்து வெளியெடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஷிப்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்க சிக்கி இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க ஒரு பாயிண்ட்ல வருவாங்க. இப்ப நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளதான் இழப்புகள் இருக்கும். அமெரிக்காக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அதனால வெயிட் பண்ணுங்க, அமெரிக்கா வழிக்கு வருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷருக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா கத்தர்ல பேச்சுவார்த்தை நடக்குது, ஒமனை அடிச்சிருவேன்னு சொல்றாங்க, சவுதி அரேபியாவை அடிச்சிருவேன்னு சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ கல்ஃபோட அலைஸ் அப்படின்னு கருதப்படக்கூடிய நாடுகள், அமெரிக்காவோட நட்பு நாடுகள்லாம் இப்ப அமெரிக்காவுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படக்கூடிய மனப்பான்மையில இருக்காங்களா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு வேற நடந்துக்கிறாங்க. ரெண்டாவது நடுநிலை தன்மையோடு நடந்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. ஒருவேளை இது எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா குவைத், பெஹ்ரின் இது ரெண்டும் டார்கெட் செய்யப்படுமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இப்ப குவைத் தான் ஒரு அக்ரஷன் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவைத் மேல மட்டும் அட்டாக் பெருமளவு நடக்குமா அப்படின்ற கேள்விகள். இனிஷியலா இந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னா குவைத்துல மட்டும் அட்டாக் நடக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியை வந்து பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பரவலா ஈரான் எல்லா பக்கத்துலயும் அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி எல்லா நாடுகளையும் குவைத், கத்தர், பெஹ்ரின், சவுதி எல்லா பக்கத்துலயும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேல் எல்லா பக்கத்துலயும், ஜோர்டன் எல்லா பக்கத்துலயும் அட்டாக் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ சப்ளை லைனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னா அமெரிக்கா ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ணணும். ஈரானை வந்து பாத்தீங்கன்னா மற்ற வழியில எங்கேயும் போக விடாம ஒரு இடத்துல லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு இது போல ஏதோ கேம் விளையாடுறாங்களா, அதுக்கும் கல்ஃப் நாடுகள் உதவுமா மறைமுகமா அமெரிக்காக்கு அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. அதாவது ஈரான் நம்மலாம் பேசிட்டு இருக்கலாம், நாங்க நடுநிலைமையா தானே இருக்கோம், எங்களையும் அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அங்கிருந்து நாங்க அடிக்கல இல்ல அப்படிங்கிற போல எல்லா பேச்சுக்களும் வரும். ஆனா சப்ளை லைன்ஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியா போன்ற நாடுகளோட உதவி இல்லாம கத்தர், பெஹ்ரினுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குவைத்துக்குலாம் எதுவும் கிடைக்காது. சப்ளைஸ் மட்டும் பேக் சேனல் வழியா உதவிகள் செய்ய வச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன நாடுகள் இருக்கு இல்லையா, கத்தர், பெஹ்ரின் இவங்களை யூஸ் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணும்போது ஈரான் அந்த குட்டி பகுதியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி நாடுகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கம்மியான
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தா போதும். ஸோ இது போல ஏதோ நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா? ஸோ இது போல ஒரு பின்பத்துல ஈரான் சிக்கிக்குவாங்களா? அப்படிங்கிறது போலலாம் அனலிஸ்ட் தரப்புல பேசிட்டு இருக்காங்க. நெறைய விதமான கண்ணோட்டங்கள். இப்ப கல்ஃப் நாடுகள் பிரிஞ்சு வராங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம், இல்ல கல்ஃப் நாடுகளும் ஏமாத்த ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இதுல பல்வேறு கோணங்கள்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா குவைத் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜின் நடக்கக்கூடிய இடத்துல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தரா இந்த எஸ்கலேஷன் எப்படி போகுது. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ஃபூட்டேஜ், நிறைய ஃபூட்டேஜ், இந்த 40 நாள் ஃபூட்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா சில விஷயங்கள்ல கன்ஃபார்ம் செய்யப்படுது. அத நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ஃபைட்டர் ஜெட் F-15 தாக்கப்படும் போது மேரேஜ் நடந்துட்டு இருக்கும் ஒரு ஃபங்ஷனு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கப்படக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. F-15 ஃபைட்டர் ஜெட் த மொமெண்ட் ஈரான் ஷாட் டவுன் F-15. ஸோ அப்படிங்கிறது போல வீடியோ நெறைய வருது அந்த தலைப்புல. அது சில மீடியாக்கள் அத கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் உறுதித்தன்மை தெரியல அந்த வீடியோவ பத்தின. ஸோ அதனால பார்ப்போம். ஆனா இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, JSAM அப்படிங்கிற அமெரிக்காவோட வெப்பன் இருக்குல்ல, AGM-158ன்னு சொல்லுவாங்க. க்ரூஸ் மிசைல். ஸோ இந்த க்ரூஸ் மிசைல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ட் பண்றாங்க ஈரான். இது போல இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களோடது லோக்கலி மேட் அப்படின்னா இது பன்சீரோட ஒரு காப்பி, அனலாக் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே, ஈரான் தற்சார்பா உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது கூட அமெரிக்கா எதிரா செயல் பண்ணுன்றதுக்காக சைனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், அவங்களோட உதவிகள் இருக்கு. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸும் இருக்கு. இதை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அதிகப்படியான அதிநவீனமயமான ஆயுதங்கள் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய சூப்பர் டாப் நாச் வெப்பன் சொல்லக்கூடிய அமெரிக்க ஆயுதங்களை வீழ்த்தக்கூடிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதனால அமெரிக்காவோட எதிரி நாடுகளுக்கு ஒரு மிக பெரும் நம்பிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா அவங்க ஆயுதங்கள் மேல இருக்கக்கூடிய மவுஸ் வந்து பண்ண போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அவங்களோட டிஃபென்சிவ் சிஸ்டம் சரியில்லை. அமெரிக்கால அஃபென்சிவ் சிஸ்டம் ஓகே, டிஃபென்சிவ் சிஸ்டம் சுத்தமா சரியில்லை அப்படிங்கிறத இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இத்தனை நாளா அடி வாங்கியிருக்கிறாங்களே, இதை பத்தி தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. பக்கம் பக்கமா எழுதியிருந்தார். அது ஒரு 5 பக்கம் இருந்தது. நான் 2 பக்கம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், PAC-3 வேணும், மிசைல் கொடுத்துடுங்க தலைவரே அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க புலம்பி இருக்கிறாரு, அங்க கதறி இருக்கிறார். ஸோ கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்கலேஷன், அதாவது உக்ரைனோட FPV-2 ட்ரோன்கள், FPV-ல FP-2 ரக ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆர்ட்லரி ஷிப்பை வந்து பண்ண டார்கெட் பண்ணியிருக்கு. புயான் கிளாஷ் ஒரு ஆர்ட்லரி ஷிப்பை வந்து பண்ண டார்கெட் பண்ணியிருக்கு. மேபி இது காஸ்பியன் சீல இருந்திருக்கலாம் அப்படிங்கள சொல்றாங்க. இந்த அட்டாக் இந்த வீடியோ பதிவு வருது. ஸோ டார்கெட் பண்றாங்க. ஏன் காஸ்பியன் சீனா கசாக் பகுதியில் புட்டின் அவர்களோட வருகை, கசகஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் வரவேற்பு வந்து பண்ண புட்டின் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இது போல ஒரு வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை உக்ரைனை பயன்படுத்தி ட்ரோன்கள் இந்த ரீஜன் எல்லாத்துலயும் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது போல மிரட்டல்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா ரெடி ஆயிருக்காங்க, ஆனா முழுசா ரெடி ஆகல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். எஸ்கலேஷன்ல கொஞ்சம் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா கூட கண்டிப்பா இது உலக போரா மாறிடும். அது போல எதுவும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல எல்லா தலைவரும் உட்காந்து பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையல பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.